ஏஆர் ரஹ்மான் அதாவது ஹஜ்ஜுக்காக போயிருந்தப்போ அரப் நியூஸ்க்கு கொடுத்த பேட்டி பல வருடங்களுக்கு முன்பு கொடுத்தது. அதன் தமிழாக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த அந்த டயத்துல தான் நானும் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். அப்போ கூட சொன்னாங்க, ஒரு குறைச்ச தூரத்தில் தான் ரஹ்மான் தங்கியிருக்கிற இடம்னு கூட. அந்த வகையில் அதை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். அரப் நியூஸில் வந்த கட்டுரையை தமிழாக்கம் பாருங்கள். ஒரு நம்பிக்கையற்றவரிடமிருந்து வழிபாட்டாளராகவும் பல தெய்வ நம்பிக்கையாளரிடமிருந்து ஏகத்துவவாதியாகவும் திலீப் குமார் இருந்து அல்லாஹ் ரஹ்மானாக பிரபல இசை மந்திரவாதியாக நீண்ட தூரம் வந்துவிட்டார். இந்த பயணம் வாழ்க்கையை பற்றிய அவரது பார்வையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது என்று அவர் கூறுகிறார். ரஹ்மான் இந்தியாவில் நன்கு அறியப்பட்டவர். அவர் பாலிவுட் இசையில் புரட்சியை ஏற்படுத்தி அதற்கு ஒரு புதிய திசையை கொடுத்தார். ஆனால் மினாவில் அந்த மனிதர் ஆன்மீக ரீதியாக உற்சாகமடைந்தார். இஷா தொழுகைக்கு பிறகு தனது முகாமில் ஓய்வெடுத்தார். குறிப்பிடத்தக்க வகையில் வெற்றியின் தாளத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தார். இந்தியாவின் திரைப்பட உலகில் மக்கள் வெற்றியை பெறுவதற்காக முஸ்லிம் பெயர்களை இந்து பெயர்களாக மாற்றுகிறார்கள். ஆனால் என் விஷயத்தில் அது திலீப் குமார் இருந்து அல்லாஹ் ரஹ்மானாக இருந்தது. நான் அதை பற்றி மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று அவர் கூறினார். அதாவது சினிமாவில் பிரபலம் அடைகிறதுக்கு முஸ்லீம் பேரை மறைச்சிட்டு ஹிந்து பேரில் தான் வருவாங்க ரொம்ப பேர். ஆனால் எனக்கு அது மாற்றமாக அமைஞ்சது. நான் திலீப் குமாராக இருந்து அல்லாஹ் ரஹ்மானாக மாறி இருக்கிறேன். இதை நான் பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரஹ்மானின் இசை எல்லா இடங்களிலும் உள்ளது. டிஸ்கோதேக்களில், மால்களில், திருமண விருந்துகளில், செயற்கைக்கோள் சேனல்களில், டாக்ஸிகளில் அவர் ஒரு பிரபலம். அவர் எங்கு சென்றாலும் அவரது முகம் அட்டைப்படத்தை அலங்கரித்து ஆட்டோகிராஃப் வேட்டைக்காரர்கள் அவரை வேட்டையாடுகிறார்கள். சில நிறுவனங்கள் அவரை தயாரிப்பு விளம்பரங்களில் ஈர்க்க முயற்சித்தன. ஆனால் அவர் மறுத்துவிட்டார். சில சமயங்களில் புகழின் வெளிச்சம் மற்றும் சில நேரங்களில் சுய இன்பம் தரும் பின்னூட்டத்திலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொள்ள விரும்பினார். மகரிப் தொழுகைக்கு பிறகு தொடங்கிய 5 மணி நேர வேட்டைக்கு பிறகு அரபு நியூஸ் நேற்று மினாவில் அவரை சந்தித்த போது அவரது அணுகுமுறை இதுதான். ஒரு காலத்தில் சிலை வழிபாட்டை பின்பற்றுவதாக இருந்த ரஹ்மான் இப்போது ஒரு அறிஞரை போல இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார். சில முஸ்லீம்களின் அறியாமை மற்றும் அற்ப விஷயங்களில் அவர்களிடையே உள்ள பிளவுகளை பற்றி பேசும்போது அவர் முகம் சுளித்தார். அது எல்லா இடத்துலையும் இருக்கும் தானே. அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், எல்லா மதத்துலேயுமே சில பிரிவுகள் இருக்குது. அதை பற்றி தான் அவர் பெருசுப்படுத்த வேண்டாம்னு முகம் சுளிச்சாராம். தனது தாயாருடன் 2வது ஹஜ் செய்ய வந்த ரஹ்மான் மினா, அரஃபாத் மற்றும் மதீனாவில் தங்கியிருந்த ஒவ்வொரு தருணத்தையும் பிரார்த்தனையிலும் கடவுளை நினைவு கூறுவதிலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்த பயன்படுத்தினார். இஸ்லாம் அமைதி, அன்பு, சகிப்புத்தன்மை மற்றும் நவீனத்துவத்தின் மதம் என்று அவர் கூறினார். ஆனால் நம்மில் ஒரு சிலரின் நடத்தை காரணமாக அது சகிப்புத்தன்மையற்ற மரபு வழி என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளது. ஒரு சிறிய குழுவினரால் இஸ்லாத்தின் பிம்பம் களங்கப்படுத்தப்படுவதாகவும் முஸ்லீம்கள் தங்கள் தெய்வீக நம்பிக்கையின் சரியான படத்தை உலகிற்கு முன்வர வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். இஸ்லாமிய வரலாறு மற்றும் அதன் நடத்தை விதிகள் பற்றிய அவர்களின் அறியாமையின் மகத்தான தன்மை மனதை கவரும். இஸ்லாத்தின் நோக்கத்திற்காக இந்த கூறுகளை எதிர்த்து போராடுவதில் நாம் ஒன்றுபட வேண்டும் என்று அவர் கூறினார். அது இந்த இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு சில இடங்களில் குண்டு வெடிப்புகள் இதெல்லாம் நடக்குதில்லை. அது இஸ்லாத்தின் பெயரை களங்கப்படுத்துறதுக்காக முக்கால்வாசி நடக்குது. ஒரு கால்வாசி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன் இந்த மாதிரி நமக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வருதே அப்படிங்கிற அந்த வேகத்தில் ஒரு சிலர் செய்கிறான். ஆனால் முக்கால்வாசி எல்லாம் பிளான் பண்ணி இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்கணும், அதற்காக அவர்களை பலிகடாக்கப்படுகிறார்கள். அது நிறைய இடங்களில் மாலைகான் குண்டுவெடிப்பு, சம்ஜோதா குண்டுவெடிப்பு, எல்லா குண்டுவெடிப்புலையும் பார்த்தோம். அத்தனையும் முதல்ல கைது பண்ணப்பட்டது யாருங்க? முஸ்லீம்கள் தான் கைது பண்ணப்பட்டாங்க. ஆனால் கடைசியில் தீர்ப்பு எப்படி வந்துச்சு? எல்லாம் அது பண்ணது ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ் குரூப்பு. அவர்கள் பிளான் பண்ணி இஸ்லாத்தின் பெயரை கெடுக்கணுங்கிறதுக்காக அவர்கள் பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. கடைசியில் பிஜேபி ஆட்சி வந்தது பிறகு அவர்கள்லாம் புனிதவர்களாகி எம்பியாக கூட ஆக்குறாங்க. அப்படின்னா எந்த அளவு தைரியம் இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு முஸ்லீமு குண்டு வெடித்து பல பேர் சாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்களை எம்பி பதவி கொடுத்து நாங்கள் அழகு பார்ப்போம், உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க அவர்கள். பரவாயில்ல, எத்தனை காலத்துக்கு மனிதன் வாழ போகிறது? 60-70 வருஷம். அதுக்குள்ளே மோடி என்ன ஆட்டம் ஆடணுமோ, அமித்ஷா என்ன ஆட்டம் ஆடணுமோ ஆடி முடிக்கிட்டோம். அதை நம்ம பார்த்துக்குவோம். அடுத்து, முஸ்லீம்கள்
உங்கள் அண்டை வீட்டாரிடம் கருணை காட்டுங்கள், மற்றவர்களை சந்திக்கும் போது சிரித்து கொண்டே இருங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று கூறும் அடிப்படைகளை பின்பற்ற நீண்ட தூரம் செல்ல வேண்டும். நாம் மனித குலத்திற்கு சேவை செய்ய வேண்டும். பிற மதங்களை பின்பற்றுபவர்களிடம் கூட நாம் விரோதம் காட்டக்கூடாது. இஸ்லாம் என்பதன் பொருள் இதுதான். நமது நடத்தை, இயல்பு மற்றும் விளக்க காட்சி மூலம் உலகிற்கு ஒரு மாதிரியை முன்வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்ப ஒருபோதும் தனது வாளை பயன்படுத்தவில்லை. மாறாக அவர் தனது நல்லொழுக்கங்களை, நடத்தை, சகிப்புத்தன்மை மற்றும் நீதி மூலம் மதத்தை பரப்பினார். இஸ்லாத்தின் இன்றைய சிதைந்த பிம்பத்தை மாற்ற இதுவே தேவை அப்படிங்கிறாரு. அடுத்து தனது ஹஜ் பற்றி பேசுகையில் ரஹ்மான், அல்லாஹ் எங்களுக்கு அதை மிகவும் எளிதாக்கினான். இதுவரை புனித பூமியில் நான் தங்கியிருந்த ஒவ்வொரு தருணத்தையும் நான் அனுபவித்து மகிழ்ந்தேன். மேலும் எனது புனித யாத்திரையை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன். அவருக்கு கல்லெறிதல் சடங்கு என்பது உள் போராட்டத்தை குறிக்கும் ஒரு உடல் பயிற்சியாகவும், இது சோதனையை தோற்கடித்து நமக்குள் இருக்கும் சாத்தானை கொல்வதை குறிக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த சைத்தான் கல்லெறிகிற இடம் இருக்குங்கள்ல, அதில் இது என்ன, அது மூடப்பழக்கம் இல்லையா அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அது அதோட சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோதனைகள்லாம் நான் இறைவனுக்காக நான் எல்லாத்தையுமே நான் என்னுடைய இன்பங்கள்லாம் துறந்து இறைவன் என்ன சொன்னானோ அதன்படி நான் நடக்கிறதுக்கு நான் தயார்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்காக செய்கிறது தான் அந்த மாதிரியான கல்லெறிதல் நிகழ்வு. அது நபி இப்ராஹிம் நபி செஞ்சது, சைத்தானை பார்த்து அந்த கல்லெறிந்ததை நாமளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போது. அதுதான் இறைவன் கட்டளையிடுறான். அதை அடுத்து, இந்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி எனது பிறந்த நாளில் எனக்கு மிகவும் விலை மதிப்பற்ற பரிசு கிடைத்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மதீனாவில் உள்ள நபியின் மசூதிக்குள் என்னை அடைத்து வைத்துக்கொண்டு நான் நாள் முழுவதும் பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தார். இந்த அனுபவத்தை எதுவும் ஒப்பிட முடியாது. அதுவும் என் பிறந்த நாளில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், அல்லாஹுக்கு நன்றி கூறுகிறேன் என்று அவர் கூறினார். பிரார்த்தனைகள் அவரது பதற்றத்தை விடுவித்து அவருக்கு ஒரு அடக்க உணர்வை தருகின்றன என்று ரஹ்மான் கூறுகிறார். கடுமையான வேலை அழுத்தம் இருந்த போதிலும் அவர் பிரார்த்தனைகளை செய்கிறார். நான் ஒரு கலைஞன், ஆனால் மிகப்பெரிய வேலை அழுத்தம் இருந்த போதிலும் நான் ஒருபோதும் தொழுகையை தவிர்க்க மாட்டேன் என்று அவர் கூறினார். நான் நாளின் 5 தொழுகைகளும் சரியான நேரத்தில் நிறைவேற்றுவதில் மிகவும் சரியானவன். இது என்னை பதற்றத்திலிருந்து விடுவித்து இறைவன் என்னுடன் இருக்கிறார், இது மட்டும் உலகம் அல்ல என்ற நம்பிக்கையையும் தருகிறது. இது எனக்கு நியாய தீர்ப்பு நாளை நினைவூட்டுகிறது அப்படிங்கிறாரு. தொழுகையின் மூலம் அவர் இசை ஹராமா ஹலாலா அதெல்லாம் அவருக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு பேச்சு இல்லைங்களா. அவர் ஒரு கலைஞனாக இருந்து தொழுகையில் 5 வேளை தொழுகையில் கரெக்டாக அந்தந்த டயத்தில் தொழுதுடுறேன் அப்படிங்கிறார். ஃபஜர் தொழுகை கூட மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவருடைய ரெக்கார்டிங்கெலாம் நைட்டில் வைக்கிறார். நைட்டு 3 மணி வரைக்கும் வைப்பாங்களாம். 3 மணிக்கு இவரை எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவர் ஃபஜரை தொழுதுட்டு அப்படியே படுத்துடுவார். இது இவருடைய வழக்கமாக எல்லா நேரங்களையும் இது தான் அவர் வழக்கமாக செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் ஒரு இரவு பறவைன்னு கூட சொல்லுவாங்க அவர் கூட வேலை செய்கிறவங்க. 1989ஆம் ஆண்டு தான் அவரும் அவரது குடும்பத்தினரும் இஸ்லாத்தை தழுவினர். தனது மதமாற்றம் பற்றி பேசுகையில் ரஹ்மான், முழு செயல்முறையும் தொடர்ச்சியான கனவுகளுடன் தொடங்கியது. அது 1988இல் நான் மலேசியாவில் இருந்தேன். ஒரு வயதான மனிதர் என்னை இஸ்லாத்தை தழுவும்படி கேட்டுக்கொள்வதாக ஒரு கனவு கண்டேன். முதல் முறையாக நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பின்னர் அதே கனவை பலமுறை கண்டேன். அதை பற்றி என் அம்மாவிடம் விவாதித்தேன். சர்வ வல்லமையுள்ளவரின் அழைப்புக்கு பதிலளிக்கவும் முன்னேறவும் அவர் என்னை ஊக்குவித்தார். மேலும் 1988இல் என் சகோதரர்கள் ஒரு கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். அவரை குணப்படுத்த குடும்பத்தினர் முயற்சித்த போதிலும் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. பின்னர் ஒரு முஸ்லீம் மத தலைவரின் வழிகாட்டுதலின் கீழ் நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தோம். இது என் சகோதரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு திரும்பினாள். இவ்வாறு திலீப் குமாரிடம் ஏஆர் ரஹ்மானுக்கான எனது பயணம் தொடங்கியது அப்படிங்கிறாரு. அதாவது சிலருக்கு இறைவனை தேர்ந்தெடுப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவருக்கு இந்த கனவுகள் மூலியமாக இது மாதிரி பல முறை இஸ்லாத்தை தழுவும்படி ஒரு பெரியவர் கேட்டுக்கொள்றதா அவருக்கு கனவுகள் வந்திருக்குது. அந்த கனவை போய் அவங்க தாயார்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் அதை ஆதரிக்கிறாங்க. அவருடைய தங்கை உடல்நிலையில் சரியில்லாதப்போ ஒரு இஸ்லாமிய பெரியவர்களால் சரியாகுது.
அதன் மூலம் மேலும் கவரப்பட்டு அவங்க இஸ்லாத்தை தழுவுகிறாங்க. அந்த குடும்பமே இஸ்லாத்தை தழுவுவதற்கான முடிவு அவரது தாயாருடன் பரஸ்பரம் மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் கூறினார். தனது தனிப்பட்ட வாழ்க்கையின் இந்த அம்சத்தை பற்றி பொதுவாக பேசுபவர் அல்ல. ஒரு இடைவெளிக்கு பிறகு ரஹ்மான் சுருக்கமாக விவரிக்கிறார். நானும் என் அம்மாவும் ஒரே நம்பிக்கையை பின்பற்ற தீர்மானித்தோம். எங்கள் துக்கங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்த விரும்பினோம். ரஹ்மான் தனது முதல் ஹஜ் பயணத்தை 2004ஆம் ஆண்டு மேற்கொண்டார். இந்த முறை அவர் தனது தாயாருடன் செல்கிறார். இந்த வருடம் எனது மனைவியையும் ஹஜ்ஜுக்கு அழைத்து வர விரும்பினேன். ஆனால் எனது மகனுக்கு 3 வயது தான் ஆவதால் அவளால் வர முடியவில்லை. கடவுள் நான் மீண்டும் வருவேன். அடுத்த முறை எனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் என்று ரஹ்மான் கூறினார். இது பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் ஹஜ்ஜுக்கு வந்தப்போ எடுக்கப்பட்ட பேட்டி. இது அரபு நியூஸுங்கிறது கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ளவங்க படிக்கக்கூடிய பத்திரிக்கை சவுதிகளில். அது அந்த பத்திரிக்கையில் இவரை பற்றின இந்த அளவு செய்திகள் வருதுன்னா நமக்குலாம் ரொம்ப சந்தோஷம். தமிழன்கிற முறையில் அதை நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன்.